சொல்லப்போனால் மைக் ஒரு பக்கம் உடையுது, ஃபோன் ஒரு பக்கம் கீழே போட்டுட்ருக்கேன். என்னோட ட்ரைபேட் வேற ஆக்சுவலாக உடஞ்சிருச்சு. அது ஒரு பக்கம் கீழே விழுகுது. ஒரு மாதிரி சொதப்பலாக இருக்குது டேவே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தா, இது வந்து ஒரு செல்ஃப் கேர் வீடியோ மாதிரி. ஆக்சுவலாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து மேரேஜ் வந்து ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ குட்டி குட்டியாக நம்ம ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கணும்ல. என் ஃபேஸை பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா காலையிலேருந்து நான் அப்படியே சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருக்கேன். எந்த ஒரு இதுவும் பண்ணலை. சொல்லப்போனால் ஆக்சுவலாக நான் வந்து காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணது அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருக்கேன். சரி ஈவினிங் ஆயிடுச்சா, சரி ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற. என்னோட ஹேர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல, வர வர ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கனால ஹேர் வாஷும் பண்ணல. தெரியுதுங்களா, ரொம்ப ட்ரையாக இருக்குது. நான் காலையிலே ஹேர் வாஷ் பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன், ஆனால் பண்ணல. நான் வேற இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக ஹேர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா. நான் இதுக்கு முன்னே மாமா எர்த்தோட ஒரு கேஸ்ட்ரால் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் அது வந்து ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு. சும்மாவே என் ஹேர் ரொம்ப ட்ரை ஹேர். ஸோ அதனால் வந்து ஒரு புதுசாக ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காக இந்த இது வந்து எனக்கு ChatGPT ரெஃபர் பண்ணுச்சு. பேராஷூட்டோட ஏதோ நியூ ப்ராடக்டா, ஆலோவேரா வந்து கோகோனட் ஆயில்னு சொல்லிட்டு. சரி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் வந்து டவ்வோடது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் அது எனக்கு நல்லா தான் இருக்குது. என் ஹேர் தெரியுதுங்களா, எப்போது இருக்கிறத விட கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வர ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். ஸோ அதனால் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்குது ஹேர். இன்றைக்கி ஒரு செல்ஃப் கேர், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கு ஒரு மாஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். ஃபேஸ் மாஸ்க் போட்டு எல்லாம் பண்ணலாம் வாங்க. ஹேருக்கு ஆயில் வைக்கிறது பெருசு இல்லை, அந்த மசாஜ் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுல தான் வந்து நமக்கு அந்த ஹேர் வந்து நல்லா வளரும். நானும் வந்து மசாஜ் பண்ணுறேன், ஹேர் ஆயிலு, ஹேர் சீரம் எல்லாம் பண்ணுறேன். ஆனால் முடி இதுக்கு கீழே வளர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஆனால் இருக்கிற 4-5 முடிவாவது நம்ம நல்லா காப்பாற்றிக்கணும்ல. ஸோ அதனால் இதெல்லாமே பண்ணணும். இல்லை அப்படின்னா இருக்கிற 4-5 முடியும் கொஞ்சம் வயிறு கிளிப் எடுத்து குத்திக்கலாம். செகண்ட், என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. சொல்லப்போனால் நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கழிச்சு தான் ஷாப்பிங் போகிறேன். பட் இருந்தாலும் செல்ஃப் கேர் கொஞ்சம் முக்கியம். லைட்டாக வேறு பாருங்கள், பிம்பிள் வேறு லைட்டாக ஒன்று வந்திருக்கு. இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா தான் இந்த பிம்பிள்லாம் வரும் போல். வேறு ஃபுல்லாக உடச்சிட்டேன். அது என்னமோ தெரியல, வீடியோ எடுத்து இந்த ட்ரைபேட் வேறு ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. இது வந்து புதுசு வாங்கணும். இதாயிருச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் மாஸ்க் போடுவோம். நான் தான் இல்லைன்றேன். பரவாயில்ல, எப்படி வெயில்ல இது பண்ணுவியா? வரங்க உட்காருவேன். கொஞ்சம் பச்சை தண்ணி வெள்ளாய்க்கலாம். இப்போ ஊத்திட்டு போ. அதை வச்சுதான் ஸ்வேதா. ஆமா, உள்ள ரொம்ப சுடுது.
போதும் போதும் போதும். ஆ அப்படியே சொல்றா. ஏ என்ன பண்ற? ஏய் ஸ்வேதா மேலாம் ஆக்காத ஸ்வேதா. மேலாம் கேட்கவும் கேட்காதா உனக்கு? ஓபன் பண்ற மாதிரி இருப்ப ஆன்லயே இருக்குது. என்ன நெல் பாலிஷ் ரிமூவ் பண்ணிருக்கணுமே. இப்போ நான் வரைச்சிக்கிறேன். அது இருந்துச்சு. அது எல்லாம் பெரிக்யூட் பண்றதுக்கு சொல்றேன். நல்லா தான் இருக்கும். போதும் விட்டுரு. போதும் விட்டுரு விட்டுரு. அது ஊறணும். நீ ஆன் கால் கொடு. இது போட்டாச்சா? செகண்ட் வந்து ஸ்க்ரப்பு செகண்ட் போடணும். ஃபர்ஸ்ட் காலை க்ளீன் பண்ணிட்டு கால் நீ வைக்கிறியா அப்படியா? ஸ்க்ரப்பு, அதுக்கு அடுத்தது மாஸ்க்கு. ஸ்க்ரப்பு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும்? ஆனால் நெல் பாலிஷ் ஷார்ட் லைட்டர் அது நீ அது நான் இல்லை. ஒரே இதுல பண்ணிருக்கேன். பேண்ட் எல்லாம் ஏறுமோ அது லூசு. ஆயிச்சேடி ரைட்டா ஷார்ட் வீடியோ எடுத்தியா? சரி நான் அது அங்கே நடுக்கல கீழே எடுத்துறேன். என் காலு வெள்ளியாக்குது. துணி துவைக்கிறியா? பூந்தி என்ன பூந்தி? என்ன பூந்தி? பூந்தினா என்ன பூந்தி? சும்மா வாயை திறந்து அதெல்லாம் போட்டாச்சு. வை கம்முனு. லைட்டா ஷார்ட் பண்ணிட்டு பக்கத்துல க்ளோஸ். அது லாங்கு.